நான் வந்து எனக்கு சப்போர்ட் வீட்டுக்குள்ள எல்லார் வீட்டுக்குள்ளே இருக்கு. நான் எதுக்கு தனியா வந்து பிரச்சாரம்லாம் பண்ணிக்கிட்டு, நீங்க எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருங்க முதலமைச்சரா, நான் முதலமைச்சர் ஆயிடுறேன். பனையூர்ல இருந்து டைரக்டா செக்ரட்டரி போயிடுறாரு. அப்படிதான் அவர் யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அன்னைக்கோட பேச்சு வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஸ்பீச்சா இருந்தது. மண்டேவுடைய ஸ்பீச், அந்த தேர்ட் இயர் செலிப்ரேஷன்ல நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பேசியிருக்கணும். 10 நிமிஷம் நீங்க ஃபேன்ஸ்க்கு பேசுங்க, இன்னொரு 10 நிமிஷம் இஷ்யூஸை பேசுங்க. என்ன பண்ணுவோம் நாங்க வந்தா, என்ன ஒரு அடிப்படை மாற்றம் இருக்கும் தமிழ்நாட்டில், ரோட்ஸ் எப்படி போடுவோம், பஸ் டிரான்ஸ்போர்ட்ல என்னென்ன விஷயங்கள் கொண்டு வருவோம், மெட்ரோக்கு நாங்க சப்போர்ட் பண்றோமா இல்லையா, இல்ல ஜெயலலிதா மாதிரி மோனோ ரயில் கொண்டு வருவோமா, என்னங்க எதுவுமே இன்னும் சொல்லணுமா? நாங்க வந்தா என்ன பண்ணுவோங்கிறது கூட இன்னும் சொல்லல. ஹாஸ்பிட்டல்ஸ் ஆக்சுவலா இங்க என்னன்னாச்சு, இங்க நீங்க பெருசா இஷ்யூ எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டை